become softer, become softer. இன்னும் கூடுதல் மென்மை உள்ளவர்கள் ஆகுங்கள். இன்னும் கூடுதல் மென்மை உள்ளவர்கள் ஆகுங்கள். இந்த மென்மை என்பதை சரியானபடி புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு எதிர்மறையான வார்த்தைகளை படிப்பது சில வேளைகளில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். எப்பொழுதுமே ஒன்றை படிக்க வேண்டுமானால் அதற்கு எதிர்மறை என்ன என்று சொன்னால் அது நமக்கு கூடுதல் விளக்கமும் வெளிச்சமும் தரும். இந்த சாஃப்ட்னஸ், அதற்கு ஆப்போசிட் டஃப்னஸ், முரட்டுத்தனம், அல்லது ஹார்ஷ்னஸ், கடுமை, கடுகடு என்று இருப்பது. ஹார்ட்னஸ், கடினத்தன்மை. ஹோர்ஸ்னஸ், HOARSENS, ஹோர்ஸ்னஸ், கரகரப்பு. ரஃப்னஸ், உரப்பு. ஸ்டர்ன்னஸ், முறைப்பு. அக்ரசிவ்னஸ், தீவிரம். கோர்ஸ்னஸ், CORSENES, கோர்ஸ்னஸ், சொரசொரப்பு. ஸ்டிஃப்னஸ், ரிஜிடிட்டி, இறுக்கம். ரூட்னஸ், மரியாதையின்மை, காட்டுத்தனம். These are all the opposites of softness. Some of these opposites I told you can be helpful or useful for some positive action. For example, aggressiveness தேவை நமக்கு, தீவிரம் அது நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதே மாதிரி டஃப்னஸ், எந்த சூழ்நிலையிலும் எருமாட்டு தோல் மாதிரி இருக்கிறது தேவை. ஸோ இதெல்லாம் சில காரியங்கள் அதற்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் அந்த மென்மையை புரிந்து கொள்வதற்காக அதற்குரிய ஆப்போசிட்ஸ், எதிர்மறை சொற்களை நான் உங்கள் முன்னால் வரிசைப்படுத்தினேன். இந்த மென்மைக்கு வேறு விதமான விளக்கங்கள் தருகிற பாசிட்டிவ் வேர்ட்ஸ், நேர்மறையான வார்த்தைகள், ஜென்டில்னஸ் அல்லது மென்மை, சாந்தம், மைல்டுனஸ், மிருதுத்தன்மை, அல்லது டெண்டர்னஸ், கனிவு, அல்லது ஸ்மூத்னஸ், நளினம், அல்லது ஃப்ளெக்சிபிலிட்டி, நெகிழ்வுத்தன்மை, அல்லது ஸ்வீட்னஸ், இனிமை, அல்லது கைண்ட்னஸ், கனிவிரக்கம், அல்லது கம்பேஷன், கருணை அல்லது பரிவு, மீக்னஸ், அடக்கம், டாலரன்ஸ், சகிப்பு. வேர்ட் ஸ்டடியில் இப்படிலாம் படிக்கிறது நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் எழுத்தாளர் என்கிற பார்வையில் இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் எடுத்து அதை எழுத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறது, பிரசங்கத்தில் அதை பயன்படுத்துறதுக்காக கொஞ்சம் அந்த வார்த்தைகளெல்லாம் மனனம் பண்ணுகிறது, இப்படிலாம் சில பயிற்சி செய்யணும். ஏன்னா பொது இடத்துல பேசும் பொழுது எல்லாருக்கும் பயனளிக்கணும், பக்தி விருத்தி உண்டாக்கணும். அப்போ இந்த அளவுக்கு நாங்கள் ஹோம்ஒர்க் பண்ணணும், வீட்டு பாடம் வேலை செய்தால் தான் அப்படி கொண்டு வர முடியும். அப்போ தான் நம்முடைய ஒரு புரிதல், தெளிவு நமக்கு உண்டாகும். இந்த சாஃப்ட்னஸ், இந்த மென்மை என்பதற்கான பிரதான அழைப்பு யாரிடத்துலேருந்து வந்தது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவிலிருந்து வந்தது. அவர் என்ன சொன்னார்? முதல்ல மலை பிரசங்கத்தினுடைய வார்த்தை என்ன? ஆவியில் எளிமை உள்ளவர். அடுத்தது துயரப்படுகிறவர், மோர்னிங், அதுவும் அது சம்மந்தப்படும். அடுத்தது சாந்த குணமுள்ளவர்கள். ஸோ இந்த 8 பியாட்டிடியூட்ஸ், 8 பாக்கிய வசனங்களில் முதல் 3மே இந்த மென்மையை தான் குறிக்குது, இந்த சாஃப்ட்னஸை தான் குறிக்குது. அதனால தான் அவர் தம்முடைய சீடர்களை பார்த்து, இது பாவிகளை பார்த்து அல்ல, நம்ம அதை பாவிகளை பார்த்து பயன்படுத்துகிறோம்.
ஆனால் சீடர்களோடு பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த வார்த்தையை சொல்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பாவம் சுமக்கிறவர்களே இல்லை. அது நம்ம அப்படி திருப்பக்கூடாது. அந்த இடத்துல அவர் சொல்கிறது ஒரு பாரம், மன இறுக்கம், ஒரு கடினத்தன்மை, ஒரு 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 நம்ம மேலே ஒரு நுகம் இருக்கிறது போல, அந்த மாதிரி அப்படிப்பட்ட பாரமுடையவர்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுவது சரியான மொழியாக்கானா, இப்படி ரொம்ப ஜிட்ரியாக இருக்கிறீங்களே, ஒரு ஒரு மென்மை இல்லாமல் கரகரன்னு இருக்கீங்களே, நான் உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ஃபுல்னஸ் தரேன், ஐ கிவ் யூ ரெஸ்ட். அந்த இடத்துல சென்ஸ் அதுதான். அது இதுன்னு, ஏன்னா அவர் யார்கிட்ட பேசுகிறாரு? மீன் பிடிக்கிறவங்கள்ட்ட பேசுவாங்க. மீன் பிடிக்கிறவன் வந்து கலெக்டர் மாதிரியா பேசுவான்? நீங்கள் போய் பாருங்கள், சீஷோரில் எந்த சீஷோர்னாலும் போங்க, அவன் லாங்குவேஜே வேறு. ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஒரு லாங்குவேஜ் உண்டு. ரிக்ஷாக்காரன் லாங்குவேஜ் வேறு, லாரி டிரைவர்ஸ் லாங்குவேஜ் அது ரொம்பவே வேறு, நல்லாவே உங்களுக்கு தெரியும். வேலூர் பஸ் ஓட்டுறவங்க கண்டக்டர் இதுவெல்லாம் அது பார்த்து நல்லா தெரியும், ரொம்ப வித்தியாசம். அது அந்த ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஒவ்வொரு இது உண்டு. அப்போ ஜீசஸ் கிரைஸ்டுக்கு ட்ரேட் என்ன? கார்பென்ட்ரி இல்லையா? மெருதுவாக ப்ரொஃபஸர் மாதிரியா பேசுவாங்க. அவர் எப்படி பேசுவார்? ஏய் அதை எடுடா, அந்த பலகை எடுடா, இளப்படியை கொண்டாடா, என்னடா அவ்வளோ நேரம், இப்படி தானே பேசுவாங்க. டச்சு பட்டறையில் வந்து தயவு செய்து அந்த மரத்தை தூக்கி கொண்டு வாருங்க அப்படியே பேசுவாங்க இல்லையா? அந்த லாங்குவேஜ், அது அந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியாது இல்லையா? அதனால தான் அவருடைய வாயின் வார்த்தைகள் கிருபை பொருந்தியவைகளாக இருப்பதை பார்த்து மக்கள் ஆச்சரியப்பட்டார். அப்படி பட்டுட்டு எப்படி சொல்கிறாங்க அடுத்தாப்புல, இவன் தச்சன் அல்லவா, இவங்க அப்பா அம்மா அப்பா எல்லாம் சகோதரர்கள் நமக்கு தெரியுமா, இல்லை அந்த ட்ரேடு தானே. இதில் தச்சனுடைய கார்பெண்டருடைய லாங்குவேஜா கலெக்டர் லாங்குவேஜ் மாதிரி இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டார்கள்னு பைபிள் இருக்கு. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. சிஎம்சியில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது காலையில் போய் நாங்கள் கிராண்ட்ஸ் ரவுண்ட்ஸ் வருவோம், இன்ஜினியர்ஸ் எல்லாம் பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஒரு கிட்டத்தட்ட எங்கிட்டே ஒரு 50-60 மேசன்ஸ், ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸே, மேசன்ஸே எல்லாம் சேர்ந்து ஒரு 400-500 ஒர்க்கர்ஸு. அவங்கள்ட்ட எல்லாம் வேலையை கொடுத்துட்டு நாங்கள் அப்படி போய் ஒரு ரவுண்ட்ஸ் போட்டு வருவோம். அப்போ வந்து அந்த வேலூர் ஆஸ்பத்திரியினுடைய தியேட்டர், மெயின் தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் நடக்காது தான் நான் கடைசியாக கட்டிடம் மேற்பார்வை பார்த்தது. அப்போ அந்த கட்டிடத்துக்கு ஒரு நாள் காலையில் நானும் இந்த அசோசியேட் பிரதரும் நாங்கள் போகிறோம். அங்கே போனால் அந்த மேஸ்திரின்னு ஒருத்தர் உண்டு இல்லை, அதான் ஹெட் மேசன் தங்க வசனமாக பேசுகிறான். சுத்த தங்கம், 24 கேரட்டு. யார் இந்த மேசன்ஸு? நான் பின்னால் போய் கொஞ்சம் உள்ளே போவா, இப்படியே போயிடுவோமா, கொஞ்சம் பொறுத்து வருவோமா, ஏன்னா அவன் ரொம்ப சூடாக இருக்கான். அப்புறம் பின்னால் போய் அப்படி முதலத்துக்கு, சார் என்ன மேஸ்திரி ஆகுது சார், இந்த பாஷை தான் இவங்களுக்கு புரியும் சார். அப்போ ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அந்த ரஃப்னஸ், இப்போ நம்ம எதை பற்றி பேசுகிறோம்? சாஃப்ட்னஸ். நீங்கள் என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள். எதை கற்றுக்கொள்ளுங்கள்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையும், ஐ am meek and lowly. நான் ஒரு லயன், இன்னைக்கு இல்லை நாளைக்கு. இன்னைக்கு நான் லேம்பு, நாளைக்கு தான் நான் சிங்கம், இன்னைக்கு நான் ஆட்டுக்குட்டி தான். வெளிப்படுத்தலில் கூட அது ஒரு தடவை நான் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். வெளிப்படுத்தலில் கூட கிட்டத்தட்ட 20 தடவை ஆண்டவர் வந்து தேவாட்டு குட்டி என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு முறைதான் சிங்கம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார் வெளிப்படுத்தலில் கூட. கல்யாணம் கூட சிங்கத்துக்கு கல்யாணம் சொல்லல, ஆட்டுக்குட்டிக்கு கல்யாணம் தான் சொல்லி. யோசிச்சு பாருங்க, அந்த அந்த அவங்க மைண்டில் அந்த பிக்சரை கொண்டு வாங்க. ஏன்ட்ட வந்து படிங்க. இந்த பாடம் நீங்கள் வெளியே எங்கேயும் படிக்க முடியாது. இது கோனார் கைடு உங்களுக்கு இது டீச் பண்ணாது. ஏன்ட்ட வந்து படிங்க. எனக்கு இல்லாத வல்லமையா, எனக்கு இல்லாத அற்புதம் செய்யும் சக்தியா, நான் யாரு? மனத்தாழ்மையான என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்க.
அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். மீனவர்களை பார்த்து சொல்கிறார். அது எப்படி நமக்கு அந்த விதமான ஒரு பண்பு நமக்கு வரும்? அது நான் இந்த தடவை அதை படிக்கும்போது புரிஞ்சுக்கிட்டது. இயேசுவோடு நுகத்தில் இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த பண்பு நமக்கு வரும். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு? என் நுகத்தை உங்கள் மீது, என் நுகம் மெதுவாக இருக்கும். நுகம் அங்கேயே மெதுவாக இருக்குமா? எந்த மாடையாவது ஒழுங்காக உழுத மாடை பார்த்தீங்கன்னு சொன்னால் சாஃப்டாக இருக்குமா? பான்ஸ் க்ரீம் போட்ட மாதிரி இருக்குமா? ரஃப்பாக இருக்கும். அந்த காலத்து ஃபுல்லாக ரஃப்பாக இருக்கும். ஏன்னா ஹெவி யோக். அவர் என்ன சொல்கிறாரு? என்னுடைய நுகம் மெதுவாக இருக்கும். நீ ஒரு பக்கம் இரு. நுகம் சொன்னால் ரெண்டு ரெட்டைக்காலை. நீ ஒரு பக்கம் இரு, நான் ஒரு பக்கம். நீ அந்த மாதிரி என்னோட கூட சாஃப்டாக நடக்க பழகு. அதுதான் மத்தேயு 21 அந்த பகுதியை எடுத்து பாருங்க. ஐயோ, இந்த கான்டெக்சுவலாக படிக்க ஆரம்பித்தா கிடைக்கிற சந்தோஷம் இருக்குதே. மத்தேயு 11 நான் இப்போ சொன்ன வசனம் 28, 29 வருத்தப்பட்டு பாரசனம் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச வசனம். அதுக்கு முன்னால் அதே அத்தியாயத்தில் அவர் 25, 26 என்ன சொல்கிறார் பாருங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே. அதையும் பிதாவேன்னு சொல்லி விட்டுருக்கலாமே. அதையும் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே நீங்கள் சொல்கிறாரு. சர்வாதிகாரத்தை குறிப்பிடுறாருங்க. வானம் பூமி அண்ட சராசரங்களுக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு? கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்த இதை பாலகருக்கு வெளிப்படுத்தினீரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? இப்படி செய்வது நமக்கு பிரியமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் வருத்தப்பட்டு பாரசுக்குறல எடுத்துட்டு பாருங்க. கான்டெக்ட் புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒரு பேபி லைக்காக இரு, ஒரு பாலகன் போல் இரு. பாலகன் போல் இரு. அவர் பாலகன் தான். ஆனால் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். பாலகன். ஸோ ஒரு இன்டலெக்சுவல் அரகன்ஸ், எனக்கு எல்லாம் தெரியும், அதான் கல்விமான்கள். எனக்கெல்லாம் தெரியும் என்கிற அறிவின் அகம்பாவம், இன்டலெக்சுவல் அரகன்ஸ். அதுக்கு எதிராக இயேசு பேசுகிறாரு. பாலகர் சாதாரணவங்க, மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, வாடகா அப்படின்னு கூட்டி வந்துட்டாங்க, கூட வந்துட்டாங்க. பாலகர் நான் அவங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கீங்களா? நான் இப்பவும் சொல்லுவேன், God has no respect for those who approach His Holy Bible as a learned professor. கற்று தேர்ந்த பேராசிரியரை போல வேதத்தை திறப்பவர்களை குறித்து தேவனுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. போ, உன் அறிவும் இதை உன்னோட சாகட்டும். அவர் யாருக்கு அறிவை போதிப்பார் அப்படின்னு சொல்லி பின்னால் அந்த வசனத்துக்கு நான் வரப்போகிறேன். அப்போ இதே அத்தியாயத்தில் 19, 20 பாருங்க, என்ன அழகா இருக்கு பாருங்க. அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், சத்தத்தில் காட்டு சத்தம் தெரிச்சண்டை போடவும் மாட்டார். ஏதாவது ஒரு நாணல் முறிந்திருந்தா, நாணல்னா அந்த காலத்தில் இந்த புல்லாங்குழல் மாதிரி அந்த நல்லா இது ஊதுறதுக்கு அந்த ரீடு வைப்பாங்க, அதில் அந்த வாய், அந்த மவுத் பீஸ். இப்போ தான் அது வித்தியாசமாக சிந்தட்டிக் ஆகிடுச்சு. அப்போல்லாம் அதான் ஒரு ஃபங்க்ஷனில் ஊதிட்டான்னா ஒரு மாதிரி போயிடும், தூக்கி போட்டு அடுத்த வச்சுருவோம். அது நாணலே சும்மா ஆடுறது, காற்றில் செய்யும் நாணல்னா பேரே. அது கொஞ்சம் நெறிஞ்சிருந்தா, இது நெறிஞ்சிருச்சுன்னு சொல்லி துருத்திக்கு போடாமல் அதையும் ரிப்பேர் பண்ணுவாங்க. நெறிந்த நாணல் ஒன்றுக்கும் ஆகாது. நாணல் நெறிஞ்சிச்சு, நெறிந்த நாணல் சீக்கிரம் வாடிடும். நெறிந்த நாணல் அவர் முறிக்க மாட்டார். மங்கி எரியுது ஒரு திரி, இது ஒன்றும் இது ஒன்றும் சரி வராதுப்பான்னு சொல்லி
ஊத மாட்டார். அப்படி இருக்கிறதுனால தான் அந்த வசனம் எப்படி முடியுதுன்னா 21 புறவினத்தார் அவர் மீது நம்பிக்கை வைப்பார்கள். இப்படி எந்த தலைவன் இருக்கானோ அவன் மேலதான் மக்கள் வந்து நம்பிக்கை வைப்பாங்க. அவனை தான் நம்ப முடியும். இயேசு கிறிஸ்து ஸ்ட்ரிக்டா இல்லையா? ஸ்ட்ரிக்டா தான் இருந்தார், ஆனால் சாஃப்டா இருந்தார். அவர் மாதிரி ஸ்ட்ரிக்டா யாரையுமே பார்க்க முடியாது. ஸ்ட்ரிக்டா இருந்தார். கண்ணீரை துடைக்க வேண்டிய நேரத்திலே வைப் பண்ணுவார், விப் பண்ண வேண்டிய நேரத்தில் விப் பண்ணுவார். ரெண்டும் செய்வார். நேரத்துக்கு தக்கதாக அவர் செய்வார், கரெக்டாக செய்வார். அவர் நெருக்கப்பட்டவர்களுக்கு சமாதானம் அருள்வார், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பார். திமிராய் இருக்கிறவருடைய ஆறுதலையும் சமாதானத்தையும் கொலைப்பார். ஏனென்றால் துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. தாவீதை எடுத்துக்கொண்டால் பழைய ஏற்பாட்டில் அவனை எதற்கு நாம் முன்மாதிரியாக வைக்கலாம்? நம்பர் 1 வர்ஷிப். அவனை போல் ஆராதித்தவர் யாரும் கிடையாது பழைய ஏற்பாட்டு. அடுத்தது வார், யுத்தம். ஆராதனை, யுத்தம். வர்ஷிப் அண்ட் வார், இந்த இரண்டிலும் டேவிட் அவனை அடிச்சிக்கவே முடியாது. அவனுடைய யுத்தம் நிறைந்த, போராட்டம் நிறைந்த, போர்க்களம் நிறைந்த, ஏராளம் இரத்தம் சிந்தின அவனுடைய வாழ்க்கையின் முடிவில் அவன் ஒரு பாடல் பாடினான். அதுதான் 18ஆம் சங்கீதம். அந்த பாடலிலே தாவீது சொல்லுகிற வார்த்தைகள் நம்மை உருக்க வேண்டும். 18ஆம் சங்கீதம் 31ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே உம்மையல்லாமல் தேவன் யார், உம்மையல்லாமல் கண்மலை யார் அப்படின்னு சொல்லிட்டு 35ஆம் வசனத்தில் பின்பகுதியில் சொல்கிறாரு, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் நீர் கல் மலை, உம்மை போல கல் யாரு, உம்மை போல மலை யாருன்னு சொல்லிட்டு கீழே என்ன சொல்கிறாரு? ஆண்டவருடைய ஒரு பக்கம் அவர் கடினமானவர், அடுத்த பக்கம் அவர் காருண்யமூர்த்தி, கருணாமூர்த்தி. அவர் சொல்கிறான், நான் இவ்வளோ பெரிய ஆளாக ஆறுறதுக்கு காரணம் உங்களுடைய காருண்யம். இதான் அவன் பாடின கடைசி பாட்டு. தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே அவன் கற்றுக்கொண்ட பாடம். நான் என்னுடைய திறமையினாலேயோ ஒரு கல்லில் கோலியாத்தை வீழ்த்தினதுனாலேயோ எல்லாம் இருந்துச்சு எனக்கு. ஐ எம் a man of war, I am a man of worship. இதெல்லாம் இல்லை. ஜென்டில், நீ என்கிட்ட கொஞ்சம் ஜென்டிலாக இருந்தீங்கப்பா, என்கிட்ட கொஞ்சம் சாஃப்டாக இருந்தீங்கப்பா, அதனால தான் நான் பெரியவனானே. இந்த ரெஃபரன்ஸை வந்து குறிச்சிக்கங்க. 2 சாமுவேல் 22, 32, 36 இருக்குது. இதே சங்கீதம் தான். 2 சாமுவேல் 22, 32, 36. புதிய ஏற்பாட்டில் இந்த சத்தியம் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில வசன பகுதிகளை உங்கள் முன்னால் வைக்கிறேன். கலாத்தியர் 6ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனம். நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிந்த ஒரு வசன பகுதி இது. கலாத்தியர் 6:1, சகோதரரே, உங்களில் ஒருவன் யாதாவது ஒரு குற்றத்தில் அகப்பட்டால், சாதாரண ஒரு பாவம் இல்லை, பாவம் எல்லாம் பாவம்தான், பட் இதை குற்றங்கிற வார்த்தை கொண்டு வர்றார். ஏதாவது ஒரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள், குற்றத்தில் யாராவது அகப்பட்டா அதை ஹேண்டில் பண்ணுறவங்க ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கணும். ஆவிக்குரியவர்களாகிய நீங்களும் அந்த சோதனையில் விழுந்துடாதபடி, எதில் நீங்கள் மாறு தட்டி கொண்டு இருக்கிறீங்களோ அங்கேயே நீங்கள் தட்டி விழலாம். ஸோ நீயும் சோதிக்கப்படாதபடி அப்படிப்பட்டவனை சாந்தமுள்ள ஆவியோடு திருப்பி கொண்டு வர. அந்த சாந்தமுள்ள ஆவி புரியுதா உங்களுக்கு?
அதனால் பாவத்தை பார்த்து சமரசம் பண்ணி போக வேண்டும் என்பது இங்கு பொருள் அல்ல. அவனை திருப்பி கொண்டு வர வேண்டும். அவன் ஏற்கனவே நொந்து போய் அடிபட்டு உட்கார்ந்திருக்கிறான். காயப்பட்டு கிடக்கிறவனுக்கு முதல்ல தேவையானது அவனை திருப்பி கொண்டு வர வேண்டும். வீட்டுக்குள்ளே வந்த பிறகுதான் அவனை குளிப்பாட்டுறது, அவனுக்கு புது ட்ரெஸ் போடுறது, அவனுக்கு ஹேர் கட் கொடுக்கறது, மோதிரம் போட்டதெல்லாம் அதுக்கு பிறகு. முதலாவது உள்ளே கொண்டு வந்துடணும், உள்ளே அவனை ஏற்றுக்கொள்ளணும். புரியுதா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அந்த சாந்தமுள்ள ஆவி. அதே மாதிரி எபேசியர் 4:1-2 பவுல் இதில் ரொம்ப நல்லா சென்சிட்டிவாக இருந்திருக்கார். எபேசியர் 4:1-2 கர்த்தருக்கென்று சிறைவாசம் செய்கிற நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வது, நீங்கள் எந்த நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டார்களோ அதற்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். எப்படி? லோலினஸ், ஜென்டில்னஸ், long suffering, forbearance, one another in love. இத்தனை வார்த்தைகள் ஒரே இதுக்கு கொடுக்குறாரு. அந்த சாஃப்ட்னஸுக்கு எவ்வளோ வார்த்தைகள் கொடுக்குறாரு. அதேமாரி 4ஆம் அத்தியாயம் 32ஆம் வசனம், தேவன் கிறிஸ்துவுக்குள் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மனதுருக்கமாய் இருந்து ஒருவரை ஒருவர் மன்னி. நம்ம ஜெபம் பண்ணுறோம் இல்லையா? ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் சொல்லி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலை. கேட்டிருந்தாருன்னா நம்முடைய பாவங்கள் நிறைய மன்னிக்கப்படாது. நல்ல நேரம் கேட்கல, அரைகுறையாக கேட்டார். அப்படித்தானே அது? நாங்கள் மன்னிக்கிறது போல தான். அது இருக்க கண்டிஷனாக சும்மாவாக அதை விட்டுட்டு சொல்லலாம், ஆண்டவரே என்னை மன்னி வந்து. அதில் வேறு நம்ம தமிழடி நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களை எங்களுக்கு மன்னிங்க. அந்த லெவலில் மன்னிச்சா நம்ம யாராவது இங்கே இருக்க முடியுமா? நம்ம மற்றவங்களை மன்னிக்கிற அளவில் மட்டும்தான் ஆண்டவர் நம்மை மன்னித்தால் யோசிச்சு பாருங்கள், நம்மளால சமாளிக்க முடியுமா? நம்ம உட்கார்ந்துருக்கிறது, we are sitting under the all eyes of God, all seeing eyes of God. எல்லாவற்றையும் பார்க்கிற 7 கண்கள் உள்ள தேவனுக்கு கீழே நாம் இப்பொழுது உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த நாள் செய்தி வந்து நம்மை ஆக்கப்பூர்வமாக வளர்ப்பது, முன்னேற்றுவது மட்டுமல்ல, ஒரு இதய ஆராய்ச்சியாகவும் அமையும் என்று நான் திட்டமாக அறிந்திருக்கிறேன். கொலோசையர் 3:12 திருப்பி அந்த பாயிண்ட் அவர் எழுதுகிறாரு. கொலோசையர் 3:12 ஆகையால் எனக்கு பிரியமும் அன்புமுள்ள கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களே, put on tender mercies, kindness, humbleness, meekness, patience. அப்பா, இந்த சாஃப்ட்னஸை சொல்கிறதுக்கு எத்தனை வார்த்தைகள் பாருங்க. பல கோணங்களில் சொல்கிறாரு பார்த்தீங்களா? பைபிள் ஏற்கனவே பெருசாக இருக்குன்னு கொஞ்சம் சின்னதாக எழுதியிருக்கலாம். அவ்வளோ சொல்கிறாரு பாருங்க. அதை விளக்குறாரு. ஏன்னா அவர் அந்தந்த கோணத்தில் அதை புரிஞ்சிருக்கிறார். ஒரு சத்தியத்தை புரிய வைக்க அத்தனை வார்த்தைகள். பவுல் தீத்து என்கிற வாலிபனுக்கு எழுதும் பொழுது அதே சத்தியத்தை கொண்டு வருகிறார். தீத்து 3ஆம் அத்தியாயம் 2ஆம் வசனம், ஒருவரையும் குறித்து தீது பேசாதிருங்கள், எல்லாரிடத்திலும் சமாதானமாகவும் மிருதுவாகவும் தாழ்மையையும், ஆல்மன் எல்லாருக்கும் உங்களுடைய தாழ்மை தெரிந்திருக்கட்டும் என்று சொல்லுவார். ஆண்டவர் நம்மளை வந்து சில நேரம் அடிப்பார், பெடரியில் அடிப்பார். பெடரி அடி வாங்கினவங்களுக்கு தான் தெரியும். பெடரியில் அடிப்பார். ஒரு ராஜாவை அடித்தார். அப்படி அவன் பேர் எசேக்கியா. அவன் அடித்தார் பெடரில். விட்டுன்னு ஒரு விட்டார். செவுட்டிலலாம் அடித்தா அது கொஞ்சம் நேரத்தில் தடை விட்டு போயிடலாம். பெடரில் அடித்தார். வியாதிப்பட்டான். முடிஞ்சு போச்சுப்பா உன் கதை, போதும் நீ ஆடின ஆட்டம் போதும், உன் கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி தெற்கு திசை சொல்கிறான். சுவர் பக்கமாக திரும்பி அழுதான்.
யாரை பார்த்தா அழுகிறது? ஆண்டவர் பிடரில் அடித்தா சுவரை பார்த்தா அழணும். சுவர் பக்கமாக தெரிந்து அழுதான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஜெபத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இன்னும் 15 வருஷம் நான் அவனை கூட்டி தரேன் அப்படின்னா. அப்போ அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? என் வாழ்நாளெல்லாம் என்னுடைய வாழ்வின் கசப்பை நினைத்து, இங்கிலீஷில் வந்து ஐ வில் வாக் சாஃப்ட்லின்னு இருக்கு, நான் மெதுவாக நடப்பேன்னு சொல்லுவேன். அந்த வசனத்தை குறிச்சிக்கங்க. ஏசாயா 38:15 இங்கிலீஷ்னு போட்டுக்கங்க உங்கள் பைபிளில், ஈன்னு பக்கத்தில் போட்டுக்குங்க. ஏன்னா அந்த சாஃப்ட்லிங்கிற வேர்டு அந்த இங்கிலீஷ் பைபிளில் வருது. என் வாழ்நாள் முழுவதும் இந்த கசப்பை நினச்சிக்கிட்டு, நம்ம எப்போவுமே வாழ்க்கையின் கசப்பை நினச்சா நம்ம கொஞ்சம் நிதானமாக இருப்போம், தாழ்மையாக இருப்போம், நொறுங்குதலோடு இருப்போம். கவனமாக மென்மையாக நான் நடந்து கொள்வேன். ஒரு ராஜா சொல்கிறார், ராஜா வந்து சாஃப்ட்லி நடக்க மாட்டார், அவர் அப்படியே மேஜஸ்டிக்காக தான் நடப்பார். ரொம்ப சாஃப்டாக நடப்போம்ப்பா, இந்த ஒரு பெருமிதமான இந்த பெருமையான அந்தியான நடக்க நமக்கு பண்ண மாட்டேன்ப்பா. எப்போ? வாழ்நாளெல்லாம் இந்த கசப்பை நான் நினச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லி. யாராவது நம்மகிட்ட கோபமாக பேசி, அவன் என்ன வார்த்தை பேசினா விட மாட்டேன், அப்படியா இல்லை. நீதிமொழிகள் 15:1 நம்ம சாஃப்ட்னஸ் எங்கெல்லாம் தெரியணும்னு பாருங்கள். நீதிமொழிகள் 15:1 A soft answer turns away wrath. ஒருத்தர் ரொம்ப கோபமாக மூர்க்கமாக பேசினா, நம்ம கொஞ்சம் இறங்கி சாஃப்டாக பேசிட்டோம்னா அது அந்த கோபத்தை அப்படி தணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. இயேசு கிறிஸ்து எவ்வளவு சிம்பத்தி, அந்த தயவு, அந்த சாஃப்ட்னஸ், அந்த மிருதுத்தன்மை அவர்கிட்ட எவ்வளவா காணப்பட்டதுங்கிறதுக்கு ஏராளம் நம்ம சொல்லலாம். லாசருவை உயிரோடு எழுப்ப போறேன்னு அவருக்கு தெரியுமா தெரியாத? வரையா அழணும், பாலா பண்ணுறாரா? அது தெரியுது. அது வந்து அவருடைய டிவைன் சைடு. உயிரோடு எழுப்ப போறேங்கிறது அவருடைய டிவைன் சைடு, அவருடைய தெய்வீக பக்கம். அவருக்கு ஒரு மானிட பக்கமும் உண்டு, ஹியூமன் சைடும் உண்டு. இந்த பக்கம் திரும்பணும்னா இந்த பாவமானது உலகத்திற்குள் சாவை கொண்டு வந்து விட்டதே என்று சொல்லி அவர் அழுகிறார். பாடை போய்கொண்டிருக்கிறது. அந்த விதவை சொன்னாங்களா, ஒரே மகன் செத்துட்டான், ஏதாவது செய்யுங்கன்னு சொன்ன. இவர் போய் ஃபியூனரல் நடத்தினார், மனதுருகி. ஆண்டவர் நாம் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பதை விட நாம் ஜெபியாத அநேக ஜெபங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். மறந்து விடாது. ஜெபத்தை குறித்து பெருமை அடிக்க வேண்டாம். God has answered more of our prayers which we have not uttered, and He has more than answered our prayers, because ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்யறது வேற, அவரே உள்ளிருந்து ஜெபிக்கிறார். அதனால தான் நாம் நினைக்கிறதற்கும் மேலாக அவர் நமக்குள்ளே செய்கிறார். திரள்களுக்கு அவர் அப்பம் கொடுக்கிறார், மீன் கொடுக்கிறார், போஷிக்கிறார். அனுப்பிடுங்க, சாயங்காலம் ஆயிடுச்சு, ராத்திரி டின்னர் வேற கொடுக்கணும், லஞ்சோட போயிடட்டும். லஞ்சே கொடுக்கல. அப்போ அவர் சொன்னார், ஐயோ 3 நாள் வசனம் கேட்டிருக்காங்கப்பா, வழியில் சோர்ந்து போவார்களே என்று மனதிறங்கி தான் போச்சு. லேகியோன் பிசாசு கீறிட்டு இருக்கான். ஆண்டவர் அவன் மேல் மனதுருகி அவனை சுகமாக்கினார். காக்கா வலிப்பு, நீ பார்த்தோம்ல, காக்கா வலிப்பு நெருப்புலலாம் தூக்கி போடுது. Jesus had compassion on him and touched him. இப்படி நாம் சுவிசேஷங்களில் ஆண்டவருடைய கருணை, அவருடைய மென்மையை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். நீதிமொழி நிருபங்களிலே வாசிக்கிறோம், உங்கள் சாந்த குணம்
எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்க கிடவது ஏன் கர்த்தர் சமீபமாக இருக்கு. அடுத்த வார்த்தையை அது பாருங்க, அதை கனெக்ட் பண்ணுங்க. உங்கள் சாந்த குணம் நாம் டுவர்ட்ஸ் எண்டு போக போக எல்லா மனிதர்கிட்டையும் நம்ம சாந்த குமாரராகவும் சாந்த குமாரிகளாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நமக்கும் நியாய தீர்ப்பு அங்கே ரெடியாக இருக்குது. தேவனுடைய வீட்டில் துவங்க வேண்டிய நியாய தீர்ப்பு. அந்த பிக்சர் உங்களுக்கு புரியுதா? கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அதனால் ரொம்ப மொட்டுத்தனம், காட்டுத்தனம், மிருகத்தனம், ரவுடித்தனம் பெயர் முதலாய் நம்மிடத்திலே சொல்லப்படக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய ராஜா குதிரையில் சவாரி செய்கிறவர் அல்ல, அவர் கழுதையில் சவாரி செய்கிறார். அதுவும் பெட்ட கழுதையின் மேல் சவாரி செய்கிறார். வீக். இப்போதான் குட்டி போட்டிருக்காது, எவ்வளோ வீக்காக இருந்திருக்கும். புரியுதா? யோசனை பார்த்துருக்கீங்க? இப்போ தான் குட்டி போட்டிருக்கும், குட்டியும் கொண்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அது இன்னும் பால் குடிச்சிட்டு இருந்திருக்கும். எப்படி ஆளுத்தை ஆண்டர் சூஸ் பண்ணுறது? ஐ டோன்ட் வாண்ட் டு பி a horse, ஐ வாண்ட் டு பி a donkey. ஏன் தெரியுமா? ஆண்டவர் குதிரை தேவையே இல்லை. ஏகப்பட்ட குதிரை அங்கே இருக்குது. எந்த கலரில் கேளுங்க அங்கே இருக்குது. அரேபியன் ஹார்சஸ் எல்லாம் ஒன்றும் கிட்டத்தட்ட நெருங்க முடியும், அப்படிப்பட்ட குதிரைகளை வச்சுருக்காரு. இன்னைக்கு ஆண்டவருக்கு தேவை கழுதை மட்டும்தான். தீர்மானிங்க, ஆண்டவரே நான் ஒரு கழுதையாக இருப்பேன். மக்கள் என்னை தேவையான பொழுது காலை கட்டி என் மேலே போதிய இது பண்ணுவாங்க. வேலை முடிஞ்ச உடனே காலை அவுத்து விட்டுருவாங்க. காலை பிடிக்கிறதுங்கிற பழமொழியால் வந்துச்சு, தெரியும்ல? இந்த கழுதை காலை கட்டுறது, அதான் அது வரைக்கும் தான் காலை பிடிப்பான். அதுக்கு மேலே துரத்தி விட்டுருவான், எங்கேயா போய் எந்த சாப்பிட்டு வந்துட்டு. உங்கள் சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். கர்த்தர் சமீபம்.